கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் கண்ணு மாடு நான் எடுக்கிறது கொஞ்சம் தவிர்ப்பேன். கண்ணு மாடு மேக்ஸிமம் எடுக்கவே மாட்டேன். அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி கேட்டாங்கன்னா அவங்க நமக்கு தோதா இருந்தா மட்டும் தான் எடுத்து கொடுப்பேன். இல்லைன்னா அவங்களை எடுத்துக்க சொல்லிடுதுங்க. நம்ம வந்து காசுக்காக எல்லாம் நம்ம பண்றதே கிடையாதுங்க. நமக்கு ஒரு நேம் வேணும், தெளிவா பண்ணணும். எதா இருந்தாலும் செனமாடு ஒரு 10 நாள் 15 நாள்ல கண்ணு போடுற மாதிரி எடுத்து கொடுத்துட்டா அவங்க போய் அவங்க கிளைமேட் அடாப்ட் ஆகி கண்ணு போட்டு அவங்க நஞ்சு கிஞ்சு வரது எல்லாம் அவங்க செக் பண்ணிக்குவாங்க, மாடு பராமரிச்சுக்குவாங்க. இப்ப சந்தையில வாங்குறது பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு மாடு நம்ம கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்துட்டோம்னா கால்சியம் குறைபாடு வருங்க. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் நஞ்சு குடி போட்டுச்சா என்னன்னு அது தெரியாது. ஏன்னா கொண்டு விக்கிறவங்க எதுவுமே கரெக்டா சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கும் போது செனமாடு எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. செனமாடு எடுக்கணும்னா வந்து எத்தனை நாள்ல கண்ணு? ஆனா ஒரு 10 நாள், ஒரு வாரம் 10 நாள் அந்த டைமுக்குள்ளார போட்டுக்கும். அந்த டிராவல் பண்ணும்போது அது அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைங்க. ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் மாடு போலாங்க. செனமாடு ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் போலாம். இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கையில இடம் எங்கேயாச்சும் நிப்பாட்டி எங்கேயுமே நிறுத்த தேவையில்லைங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள லோக்கல் தான் வாங்குறாங்க. ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போது எதுவுமே தேவையில்லை. ப்ராப்ளம் இல்ல. மாடு நீட்டா போயிட்டே இருந்தா பிரச்சனை இல்லை. சேஃப்டியா போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டியா வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. அதாவது நம்மள கான்டாக்ட் பண்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஆனா எல்லா சப்போர்ட் பண்ணி தருவாங்க. சரிங்க, சரி, ரொம்ப நன்றி. சூப்பர்.